சைவ சமயத்தில் ஆச்சாரியார் அபிஷேகம் பெற்று சிவாச்சாரியார் என்ற போர்வையை பணத்துக்காக மட்டும் பயன்படுத்தி கொண்டு சில பேர் இருக்கிறோம். சிவாச்சாரியார்னா அது கும்பத்துக்கு நூல் சுத்தவும் கொடியேற்ற வணிக்கிறதும் என்றதும் சைவ சமயத்தின் குரு. நீங்கள் சைவ குருன்னு சொன்னால் அவைக்கு அது ஒரு போழ்ச்சி இல்லை, அவைக்கு அது ஒரு இல்லை. நாங்கள் இந்து குருவனா அடையாளப்படுத்துவோம். என்னென்றால் சைவ சமயம் என்று சொல்லி சிவாச்சாரியார் அபிஷேகம் எடுத்த உங்கள் பலர் சைவ முறைப்படி தங்களுடைய வாழ்நாள் சடங்குகளை செய்கிறதில்லை. இவ்வாறான போலிகள் வெகு விரைவில் கிழித்து தொங்க விடப்படும். குறை நினைக்காதீங்கோ. நீங்கள் சைவ சமயத்தை ஏற்று சைவ சமயத்துக்குள்ளே வந்து சைவ சமயத்தின் ஆச்சாரியர் அபிஷேகம் எடுத்து விட்டால் நீங்கள் சைவ சமயத்தின் பால்லாம் ஒழுக வேணும். நீங்கள் சைவ சமயி சரிதானே. அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பேர் நீங்கள் சிவதீட்சையே போகாமல் கொஞ்சம் பேர் கோயிலுக்குள்ளே போய் நிற்கிறீங்க. கேட்டால் இந்து குரு. இதெல்லாம் பிழை. எவர் என்ற ஆக்களுக்கு எல்லாருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குத்தும் குடையும் கதைக்க வேண்டிய சூழல். ஏனென்றால் அரிசிக்குள்ளே வந்து கல் கிடந்தால் கல்லை பொறுக்கத்தான் வேணும் இல்லையா? அப்போ அதை பொறுக்க வேண்டிய கடமை வந்து அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்றாக்கின்ற கடமை. ஆனபடியாக அந்த கல்லுகளை பொறுக்க வேண்டிய சூழல் வந்திருக்குது. கல்லை பொறுக்க தொடங்கி இருக்குது. பொறுக்குவோம். உங்களுக்கும் கல்லுக்கு அடிபடும். அப்படியே கல்லோட சாப்பிடாதீங்க, கல்லடைச்சல் வந்துடும். சிவாய நம. பொய்யாயன எல்லாம் போயகளை வந்தருளி. நன்றி.